ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய இளம் சிங்கம் அண்ணாமலை IPS அவர்கள் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஏழை அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் சமமான கல்வி வேண்டும், அதாவது சமமான கல்வி வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைக்கு 1 கோடி மக்களிடம், தாய்மார்களிடம் கையெழுத்து பெற்று அதனை இந்திய ஜனநாயகத்திடம் ஒப்படைக்கப் போகிறோம். அதற்கான துவக்க விழாவாக திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சிறப்பு விருந்தினராக நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். அதே போல இந்த திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அஞ்சாநெஞ்சன் அவர்கள் தலைமையில் இந்த மாவட்டத்திற்கான 3 லட்சம் கையெழுத்துகள் திருச்சி புறநகர் மாவட்டத்திலிருந்து கையெழுத்து பெற்று எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை IPS அவர்களிடம் வழங்குவதற்காக இன்றைக்கு கையெழுத்தை தொடங்கி இருக்கின்றோம். இன்று முதல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் வீடு வீடாக சென்று இந்த சமக்கல்விக்கு ஆதரவு தெரிவித்து யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அவர்களிடம் கையெழுத்து பெற்று நாங்கள் மாநில தலைவரோட ஒப்படைக்க போகிறோம். இப்போ தமிழிசை சென்னையில கைது செஞ்சிருக்காங்க கையெழுத்து இயக்கத்துல, அதை பத்தி என்ன சொல்றாங்க? அதாவது தொடர்ந்து இந்த திமுக அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுது, அதான் காட்டுது. வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப நாங்க இங்க வந்திருக்கிறோம், எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல் தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் வந்திருக்காங்க. இன்று மாலை அனைத்து அவங்க மண்டல் தொடங்க போறோம். அதாவது கூட்டிட்டு போய் ரிமாண்ட் பண்ணது. ஆனா எத்தனை பேர்த்த கைது பண்ணாலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் கூட இந்த திமுக அரசை பார்த்து பயப்பட போறது கிடையாது. அதனால இது தேவையில்லாம ஸ்டாலின் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்படுகிறார். அவர் பயம் உண்மைதான். ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து அவர் நீண்ட காலம் உயிரோடு இருக்க வேண்டும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அரசு பள்ளிகளை படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்தி உட்பட, தெலுங்கு உட்பட இந்திய மொழிகள் அத்தனையும் படிப்பதை 3 மொழி 4 மொழி படிப்பதை அவர் கண்டிப்பாக பார்ப்பார். அதை பாரதிய ஜனதா கட்சி நடத்தி காட்டும். ஏன்னா அவருக்கு 2026 வரைக்கும் தான் இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் பொழுது இந்திய மொழி கொள்கையை கொண்டு வர்றப்ப எல்லா மொழியுமே தமிழக மக்கள் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஏற்பாடு நாங்க செய்வோம்.